தொழில் செய்வது தடையல்ல, தொழிலில் முன்னேறுவது தடையல்ல. தடை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மறந்து அதில் பேய்த்திடக்கூடாது. அவர் அல்லாஹ்வை மறக்கவில்லை, தொழுகையிலே அவர்கள் அலட்சியம் செய்யவில்லை, தொழிலில முழுமையாக இறங்கினதுனால தொழுகையை மறந்து போகவில்லை. தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இகாமிஸ்ஸலாம், தொழுகையை முறையாக நிறைவேற்றுவார்கள். தொழுகையை அதுக்குரிய முறைப்படி உரிய நேரத்தில் உரிய முறைப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் அல்லாஹ்வுடைய நினைவுடன் அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அடுத்தது வைதாய் ஜக்கா, அவர் பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேறிக் கொண்டு போனோம் என்ற தொடரில் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் ஜக்காத்தில் கணக்கிட மாட்டார்கள். ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பார்கள். அது கணக்கு கொடுக்குற வேலை அல்ல, கணக்கு பார்க்குற வேலை. ஏதோ பரக்கத்துக்கு சரி எவ்வளோ கொடுப்போம், ஒரு 10 லட்சத்தை கொடுப்போமா, அப்படி கொடுக்குற வேலையில் ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுக்கணும். கணக்கு ஓடாட்டி கணக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு கணக்கு பார்க்கணும். ஏன் தெரியுமா? ஜக்காத்தில் ஒரு மனிதர் குறைவு செய்தால் அது அவருக்கு கபரில் ஒரு பாம்பாக வரும், வழுக்கை தலை பாம்பாக, விஷப்பாம்பாக கபருக்கு வரும் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன நுணுக்கம் விளங்குது என்ன தெரியுமா? ஜக்காத் கொடுப்பது எப்படின்னா பாம்பை அடிப்பது மாதிரி. ஒரு சொல்லுகிறார், பாம்பு வந்துச்சு அடிச்சேன், அடின்னு அடிச்சேன், இல்லைன்னு அடி, அப்படி அடி, செத்திருக்கும். எப்ப செத்துட்டா சாகல ஓடிட்டேன்னு சொல்றார். ஓடினாலும் பரவாயில்ல, அடிக்காச்சு தானே என்ன சொல்லுவார்? மடத்தனமான வேலை செஞ்சவார்த்தா, எங்க ஓடிட்டு எங்கே தெரியாது. சில நாய்க்கு அடிக்கிறது சாகும் வரையில் அடிக்கிறதில்ல, ஓடும் வரையில் அடிக்கிறது. சும்மா கல்லறை எறிஞ்சா ஓடிச்சு, அதை வைத்து வந்து ஒரு மிருகம் வந்துச்சு அடிக்கணும் ஓடிச்சு. ஆனால் பாம்பு ஓடும் வரையில் அடிக்கிறதில்ல, சாகும் வரையில் அடிக்கிறது. அது சாகனம் இல்லாட்டி அது இங்கே பள்ளி வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கும். ஜக்காத் அதுதான். ₹1 கூட மிச்சம் இல்லாமலுக்கு கணக்கு பார்த்து கொடுக்கணும். நீங்க ₹1 கோடி ஜக்காத் கொடுத்தாலும் அதுல ₹1000 மிஸ் ஆகிட்டிருந்தா, அந்த ₹1 கோடி ஜக்காத் கொடுத்தாலும் அந்த ₹1000 பாம்பு கபருக்கு வரும். அவர் நாட்டிலேயே பெரிய ஒரு தொகை ஜக்காத் கொடுத்த மனுஷனாக இருக்கலாம், அவர் கணக்கு பார்த்து கொடுக்கலையே. அதனால அவருடைய ₹1000 அவருடைய கபருக்கு பாம்பாக வந்தே தீரும், அது எந்த சந்தேகமே கிடையாது. அதனால வலிச்சு துடைச்சி ஜக்காத் என்பது என்ன தெரியுமா? அது அவருடைய பேரில் உள்ள சொத்துல உள்ள அடுத்த மக்கள் ஏழை எளியவருடைய சொத்து, அது அவருடைய சொத்தில் வருது. ஒரு ₹40 கோடி அவரால் வச்சிருக்கிறான்னு சொன்னா அது ₹39 கோடி தான் அவர காசு. ₹1 கோடி வர்றது இல்லை. அந்த ₹1 கோடியையும் கொடுத்துத்தான் ஆகணும். அவர் ₹90 லட்சம் கொடுத்து சரி வராது. கொடுத்தால் ₹10 லட்சம் பாம்பு கபருக்கு வந்தே தீரும். அதனால அல்லாஹ்வுடைய முடிவு அது. அவர் ஜக்காத்தில் விளையாட இயலாது, கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இவர்கள் தான் பூர்த்தியான மனிதர்கள்.